அனைவருக்கும் வணக்கம். இரவு வணக்கத்தை தெரிவிச்சுக்கொண்டு நீங்கள் என்ன இப்போ மரக்கறியிலே சாப்பாடு என்ன செய்கிறோன்னு யோசிச்சு கொண்டு இருக்காதீங்க. வாங்க காணொலிக்க போவோம். இப்போ மரக்கறி சாப்பாடு என்ன இரவில் என்ன செய்யலாம்ன்றதை பார்ப்போம். இருக்கிறத வச்சு பார்க்க போனால் இது வந்து காலிஃப்ளவர் அவிச்சு வச்சுருக்கு. தண்ணி அங்கே கிடக்குது. பாஸ்தா போடுறதுக்கு பாஸ்தா போடுறோன்னா செய்ய போகிறோம். அதாவது கிடக்கிறது இது முந்திரி பருப்பு வட்டி எல்லாம் வச்சுருக்கு. இது முந்திரிய வத்தல், வெங்காயம், தக்காளி, சின்ன தக்காளி, இஞ்சி, உள்ளி, பாஸ்தா, கடுகு. இது பொன்னிச்சானம் இந்த பேக்கெட்டில் வர்றது வேண்டுறாங்க. இது உடைக்கையில் உடைச்சி போட போகிறேன். மொச்சரெல்லாம் மறந்து போனோம். கிடக்கு நச்சு வேண்டில்ல. அதுக்காக வேண்டி சொத்து எத்தோன்னு சொல்லி இதுதான் போட போகிறேன். இந்த பாஸ்தாவுக்கு சிறிது நேரம் கழிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்தா போடுறேன். பாஸ்தா நல்லா அவிய விட்றதுல திரும்ப போடணும் வைக்கிறது. இப்போ போட்டாச்சு. கிளறிடுவோம். இது வந்து புரோக்கோலோ அவிச்ச தண்ணி அப்படியே வச்சிருக்கிறேன். அதிலேயே போடுறேன்டா ஊறி நல்லா இருக்கும் சொல்லி. இப்போ அடுத்ததாக இதுக்கு முதல்ல எண்ணெய் விடுவோம். எண்ணெய் விட்டாச்சு. இது கொஞ்சம் பான் தூள் எடுத்து வச்சிருக்கிறேன். பான் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சாலை அதையும் வைக்கிறேன். பான் தூளில் என்ன செய்ய போகிறோம்னு பாருங்க. முதல்ல அடுத்தது கொஞ்சம் கடுகு போடுவோம். இது மரக்கறி கண்டுடைய கடுகு ஊறுறோம். கடுகு வடித்து விரட்டுக்கும் செத்த சும்மா ஒரு காரத்துக்கு சின்ன காரமாக இருக்குன்னு கொண்டு ஊறுறேன். அடுத்தது வெங்காயம் போட்டாச்சு. பெருஞ்சீரம் நான் போடலாம். பெருஞ்சீரம் போட வேண்டாம். பெருஞ்சீரம் போடலாம். அதுக்கு பெருஞ்சீரம் போடுவோம். இப்போ கறி இல்லை தானே இது. இஞ்சி கொஞ்சம் இஞ்சி உள்ளி எல்லாம் போடுவோம். இதுக்குள்ள எல்லாம் போட்டு வதங்கி விரட்டுக்கு கொஞ்சம் உப்பு சேர்ப்போம். வெங்காயங்களுக்கு. ஓகே, வெங்காயத்துக்கு உப்பு போட்டாச்சு. ஓடுது, கரண்டியும் ஓடுது. அடுத்த கரண்டி எடுத்தா இது. ஓகே, இது வதங்கி வரட்டும். சிறிது நேரம் கழிச்சு பார்ப்போம். இது அடுப்பு மூட்டிட்டு இருக்குது. இதுக்கு கொஞ்சம் ஒலி வண்ணம் மேலும் போட்டுட்டேன். இது கொஞ்சம் ஒலி வண்ணம் விட்றேன். கலரை வறுத்தெடுக்க போகிறோம். இது இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி கொஞ்சம் போடுறேன். தக்காளி கொஞ்சம் போடுறேன். சும்மா தக்காளி போட்டாச்சு. இதுக்குள்ள இந்த சட்டிக்குள்ள கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் விட்டாச்சு. கொதிக்கட்டும். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இதை வதங்குது. இதுவும் பார்க்கணும். எல்லாம் படபடன்ட்டு எல்லாம் ரெடியாக இருந்தால் மரக்கறி பாஸ்தா இப்போ அது ரெடியாக பார்க்கும் என்ன மாதிரி இது வருதுன்ட்டு முச்சரெல்லாம் போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். எல்லாம் சேர்த்து சாப்பிட இல்லாட்டும் பரவாயில்ல. கிடக்க வச்சு ஒரு மாதம் போட்டு கொத்து கிடக்கு தானே, அதையும் போட்டால் நல்லா வரும். இப்போ முந்திரிய வத்தல் வதங்குது. தக்காளி வதங்குது. கொஞ்சம் கூட்டினா அது டக்காண்டு அரிஞ்சிடும். வதக்கி போட்டு இதுக்குலாம் நான் போட போகிறோம். ஓகே, இது நல்லா வறுக்கணும். நல்லா வழியிலையும் போடுது. இவ்வளோ சமையல் அப்படித்தானே வழியிலையும் கொட்டு போடாமல் எல்லாம் புறா கிளீன் பண்ணலாம். இதில் பாஸ்தா வீது. அடுத்தது பாஸ்தா இருக்கா கிளறி போகணும். ஃபுல்லாக ஆவியாக விடுறதில்லை. ஏண்டா இந்த பூர்ணம் வைக்கிறதோடையால் 10 நிமிஷம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 6-7 நிமிஷம் விடலாம். இவர் இப்படி கலரை வந்தோடனே இவர் நிறுத்தி போட்டு பிறகு மைத்த முந்திரிய பருப்பையும் போடுவோம். வீட்டில் இதை புறம்பா இஞ்சால மாத்துறேன். இதை புறம்பா மாற்றிட்டு இப்போ ஓடுறதில்லை. ஓகே, ready.
இப்போ வெங்காயத்தும் போட்டாச்சு. இஞ்சால இதையும் பார்க்கணும். இது காய்ச்சி இப்போ கசுவும் ரெடியாட்டு கசுவை இதுக்குள்ள மாத்திரம் பாஸ்தா இருக்கட்டும். இப்போ வாபம் வந்துச்சுன்னா இதுக்குள்ள கொஞ்சம் உப்பு போடும். தக்காளிக்கு உப்பு போடல, இதுக்கு கொஞ்சம் உப்பு போடுறேன். பாந்தூள் வறுந்து வருது பார்த்து வரட்டுக்கும். இதுக்கு கொஞ்சம் மிளகு தூளும் போடுறேன். மிளகு இதில் பெரிய மூணு இருக்கிறேன். கொஞ்சம் மிளகு தூளும் போடுறேன். நீங்கள் காரம் பண்ண மாட்டா காரம் சேர்க்கலாம். நான் காரம் பெருசாக சேர்க்கல. இந்த வெள்ளையத்தான் செய்கிறது. நான் தக்காளி சும்மா கொஞ்சமாக கலருக்கு போட்டுவிட்டு இது இருக்கா பாட்டும் நல்லா உப்பெல்லாம் போட்டுட்டு இப்படி இந்த கலருக்கு நல்ல கலராக வரணும். நல்ல கலராக வரணும். கொஞ்சம் எண்ணெய் விடலாம். போடக்கு வறுக்கிறது எண்ணெய் கொஞ்சம் விடலாம். இப்போ இது வறந்து வருது. இன்னும் ஒரு கொஞ்சம் கலர் வந்தால் இது ரெடி. அங்கே பாஸ்தாவை பார்ப்போம் இந்த மாதிரி இருக்குது. ஆவியாக கிடக்கும். சிறு நேரம் கழிச்சு பார்ப்போம் பாஸ்தா ஆவியில். நான் இதெல்லாம் மதங்கி வந்துட்டு தேவையான அளவுக்கு இதை சேர்க்க போகிறேன். தேவையானது பாஸ்தாக்கு தேவையான அளவு காலிஃப்ளவர் வெள்ளை. இது பச்சை எங்களுக்கு இது நான் பண்ணது வெள்ளை. நாவல் கலர் இருக்குது. விரும்பினதை போடலாம். இப்போ எல்லாம் போட்டு வதக்கிட்டு இப்படிலாம் சின்ன சின்ன தூளாக வெட்டி இருக்கலாம். நான் வெட்டையில் இப்படியே போட்டு சுற்றி எடுக்க போகிறேன். கொஞ்சம் உரப்புல தானே இப்படியெல்லாம் சேர விட்டுட்டு நல்லா கொத்தியெல்லாம் சேரணும். சேர்ந்தோன்னே இதுக்குள்ளே வெந்து பாஸ்தா போட்டு செய்கிற முறையை பார்க்கணும். சிறிது நேரம் கழித்து பார்ப்போம். இது எல்லாம் கொஞ்சம் நேரம் போகட்டும். இப்போ பார்ப்பீங்கன்னா இப்படியெல்லாம் சின்னனா எல்லாம் கொத்தியெல்லாம் நல்லா வந்திருக்குது. இதான் நிப்பாட்ட போகிறோம். நிப்பாட்டிட்டு மிச்ச பகுதியை பார்ப்போம் என்ன செய்கிறான்னு சொல்லி. நீங்கள் யோசிக்காதீங்க. மரக்கறியில் எத்தனை ஐட்டமெல்லாம் செய்யலாம். எங்களோட காணொலியில் அதில் காட்டுவோம். மரக்கறி சாப்பாடு யோசிக்க தேவையில்லை. புட்டு இடியாப்பத்தை விட்டுட்டு வேறு வித்தியாசமாக நாங்கள் தயார்படுத்தி காட்டுவோம். அதை நான் கலருக்காண்டி தான் தக்காளி 25 போட்டது. என்ன கொஞ்சம் கலராக இருந்து தக்காளி அதுவும் புளிப்பு தன்மை வரும். அப்போ நல்லா இருக்கும்னு சொல்லி இதோட நான் பார்த்து பழகல. இது எந்த ஐடியாவில் நான் செய்கிறேன். சிறிது நேரம் கழித்து பார்ப்போம். மிக்சரெல்லாம் இருக்காண்டு பார்த்தா இல்லை. அப்போ இருக்கிறத வச்சு இதை சாப்பாடு செய்ய தானோன்னு சொத்திலத்தோம். அப்போ இந்த அப்படி பேப்பர் இருக்கும். நான் விரித்து போட்டு சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு போட்டு இந்த கிளப் எல்லாம் போட்டு கிளறப்புறம் உருகி எல்லாம் பெறும் இது. அப்போ இது கொஞ்சம் தேவையான போட்டுவிட்டு பொறுமாச்சம் போட்டுவிட்டு இது சூடு ஆறணும். ஆறணுன்னு தான் சேர்க்க போகிறோம். சும்மா சின்ன சின்ன துண்டாக போட்டால் எல்லா இடம் சேர்ந்து எல்லாம் உருகி அந்த மாதிரி மரக்கறி இதானே. அப்போ எல்லாம் போட்டுட்டு இருக்க கிளறுவோம். கரண்டி எடுத்து கொஞ்சம் ஆறட்டுக்கும். அது எல்லாம் போட்டு இது கொஞ்சம் ஆறணும்னா இப்போ இதில் வதக்கி வச்சதும் இதுக்கு எல்லாம் சேர்த்து உண்டை எல்லாத்தையும் உண்டை போட்டுட்டு எல்லாம் கிளற போட்டு பாஸ்தா போடைக்க பார்ப்போம். பாஸ்தா கொஞ்சம் ஆறணுன்னு சேர்த்தா தான் நல்லா. ஓகே, இப்போ போகிற நோக்கில் இந்த பாஸ்தாவை வைக்கிறேன். நல்லா சூடாக இருக்குது.
வச்சாச்சு. 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். 10 நிமிஷம் முடிஞ்சது. இன்னும் கொஞ்சம் வேணும் போல நடக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் விட்டுறேன். ஆ 20 நிமிஷம் முடிஞ்சதுக்கு. ஏண்டா நாங்கள் திடீரெண்டு கடை செய்கிறது தான் இது நேரம் காணாதது மரக்கரை தானே. 20 நிமிஷம் மொத்தமாக 20 நிமிஷம் பிடிச்சிருக்கு இந்த பாஸ்தாக்கு. இப்போ கொண்டு போய் வெட்டிப்பா. இதே பார்ப்பீங்கன்னு சொன்னால் இப்போ நான் சொல்ல போகிறேன்னு சொன்னால் இதுக்குள்ள நாங்கள் ஒரு காரம் தூள் போட்டிருக்கிறோம். இந்த கரைக்கி போடுற தூள் அந்த பான் தூளில் சாதுவாக வறுத்தெடுத்துருக்கிறோம். என்ன காரம் உண்டா மேலே போட்டு சாப்பிட்றதுக்கு சின்னாக்க சாப்பிட்ற ரெக்கமெண்டு. அதால் இதுக்குள்ள கொஞ்சம் தூள் போட்டு திரும்ப வறுத்துருக்கிற மிகுதிக்கு நாங்கள் போட்டு சாப்பிட்றதுக்கு. இப்போ இதை வெட்டி எல்லாருக்கும் கொடுத்து இதெல்லாம் ஒட்டுப்பட்டு இருக்கு. எங்களோட சாப்பாடு ரெடி ஆகிருக்கு. பார்ப்பீங்கன்னா எங்களோட மரக்கறி சாப்பாடு ரெடி ஆகிட்டு. இதுதான் எங்களோட இரவு சாப்பாடு. நீங்களும் செய்து பாருங்க. இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவேன் எப்படி இது கொண்டிருக்க. சாப்பிட்டு பார்ப்போம். உங்கள் கரண்டி உண்டு தான். நான் இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். பிரமாதம் இருக்குது. சின்னாக்களுக்கெல்லாம் விருப்பமாக இருக்கும். இல்லை ஈஸியாக செய்யலாம். நீங்கள் செய்து கொடுங்கோ. இப்படியான காணொளி நாங்கள் சுவாரஸ்யமான நல்ல நல்ல காணொலியெல்லாம் போடுவோம். பார்த்துட்டு இருக்கக்கூடாது. லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. நாங்கள் இன்னும் விசேஷமான காணொலியெல்லாம் போட்டுக்கொண்டே இருப்போம். பாய்.